දින 3ක් යාඥා කරන්න 3 நாள் ஜெபியுங்கள். இது ஒரு தீர்க்கதரிசனம், මේක අනාගත පණිවිඩයක්. இது ஒரு தீர்க்க தரிசன செய்தி. இதிலே ஒரு காரியத்தை මේකේ යමක් කියලා දෙනවා. இதிலே இருந்து ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். ඒක ඔබ කරන්න අවශ්‍යයි. அதை நீங்கள் செய்ய வேண்டும். කෙරුව නැත්තම් செய்யாவிட்டால் ප්‍රයෝජන නැහැ. பிரயோஜனம் இல்லை. හැබැයි ஆனாலும் අද ආපුවයිට මේ පණිවිඩය ලැබුණා. இன்று வந்தவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்தது. කොහොමද වටලපන් හදන්නේ எப்படி කියලා. வட்டலாபம் செய்வது? හැබැයි ආපු නැති අයට ඒක ලැබුණේ නැහැ. ஆனால் வராதவர்களுக்கு அது கிடைக்கவில்லை. ඒ නිසා තමයි ආපු අය ආශිර්වාද ලද්දාව අය. எனவேதான் வந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். අද ජීවිතේ මොනවාද සිදු වෙන්නේ කියලා දන්නේ නැති තත්ත්වය ඔබ සිටිනවද? இன்று வாழ்க்கையில என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அறியாத நிலையில் ඇයි මට මේ இருக்கிறீர்களா? වගේ තත්ත්වය? ஏன் எனக்கு இந்த நிலை? ඇයි මේ වගේ ප්‍රශ්න? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? ඇයි මා පොඩි අම්මා උඟක් අමාරු මැද යන්නේ? ஏன் நான் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில போகிறேன்? ඇයි තෙරපි වීම මැද යන්නේ? ஏன் இறுக்கத்தின் மத்தியில போகிறேன்? මා ඊට අමාරු තත්ත්වයක ඉන්නේ. நான் ரொம்ப கஷ்டமான நிலையில මට මේ இருக்கிறேன். මාසේ කිසිම ආස්කමක් සිදුුන්නේ எனக்கு இந்த மாதத்துல எந்த ஒரு அற்புதமும் මට நடக்கவில்லை. කිසිම ආර්ථික ආශිර්වාදයක් ලැබුණේ නැහැ. எனக்கு எந்த பொருளாதார මට ஆசீர்வாதமும் කිසිම கிடைக்கவில்லை. දියුණුවක් ලැබුණේ නැහැ எனக்கு எந்த முன்னேற்றமும் කියලා ඔබ கிடைக்கவில்லை. සිතනවද? அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? දානියෙල් වගේ ආක්ෂා කරන්න. தானியேலை போல ஜெபியுங்கள். දානියෙල් වගේ ආක්ෂා කරන්න. தானியேலை போல එයා ஜெபியுங்கள். එක දවසට அவன் ஒரு நாளைக்கு 3 වේලේ ආක්ෂා කළා. 3 முறை ஜெபித்தான். උදේ පාන්දර නැගිටලා அதிகாலையில எழுந்து පියාණනේ කියලා ආක්ෂා කළා. பிதாவே என்று ஜெபித்தான். උන්වහන්සේට ස්තුති කළා. அவனுக்கு நன்றி මම செலுத்தினான். ටික මොහොතකට කලින් ඒක කළා. நான் இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்பு அதை செய்தேன். උන්වහන්සේ ගැන ප්‍රශංසා කළා. அவரை குறித்து துதித்தேன். සම්බන්ධකමක් ඇති කළා. ஒரு இணைப்பை ஏற்படுத்தினேன். அவன் மாலையிலே ඔහු ගෙදර ආපු ගාම அவன் வீட்டுக்கு வந்தவளே ඔහු ආක්ෂා කළා. அவன் ஜெபித்தான். ඊට පස්සේ රාත්‍රී නිදාගන්න කලින් அதன் பின்பு இரவு நித்திரைக்கு முன்பு ඔහු ආක්ෂා කළා. அவன் ஜெபித்தான். හිතා උනන්දුවේ ආක්ෂා மிக කළා. ஊக்கமாய் ஜெபித்தான். මනුෂ්‍යයන් මොනවද කළේ? மனிதர்கள் என்ன செய்தார்கள்? ඊර්ෂ්‍යා වෙලා பொறாமை கொண்டு ඔහුව සිංහ ගුහාවේ දැම්මා. அவனை சிங்க குகையிலே හැම போட்டார்கள். කෙනා වටේ ඉඳලා බලන වෙලාවේ எல்லோரும் சுற்றி பார்க்கும் பொழுது සිංහයන් මුකුත් කළේ නැහැ. சிங்கம் ஒன்றும் செய்யவில்லை. ඇයි? ஏன்? යාක්ෂා කරන මනුෂ්‍යව කිසිම සතාට කිසිම අතුරට කිසිම පරීක්ෂාවට ලං වෙන්න බෑ. ஜெபியும் பண்ணுகிற மனிதனுக்கு எந்த ஒரு மிருகமோ எந்த ஒரு சத்துருக்கோ எந்த மனுஷனுக்கோ தொட முடியாது. බයිබලේ සඳහන් කළ තියෙනවා. வேதம் சொல்லுகிறது. ඔහු සිංහ ගුහාවේ හිටියට அவன் சிங்க குகையில இருந்தால் ඔහුට කිසිම හානියක් සිදු වුණේ නැහැ. அவனுக்கு எந்த சேதமும் ஆகவில்லை. ඒකට හේතුව அதுக்கு காரணம் දානියෙල් යාක්ෂා කරන මනුෂ්‍යයා. தானியேல் ஜெபிக்கிற மனிதன். දානියෙල් යාක්ෂා කරන මනුෂ්‍යයා. தானியேல் ஜெபிக்கிற மனிதன். ஜெபம் பண்ணுகிற ஒரு நாளும் தோல்வி அடைவதே இல்லை. யாඥாக்கரனே किसी काला का पराजय विन्ने நான் ஒருவேளை பிரசங்கம் பண்ணி මං සමහරක් විට දේශනා කරලා நான் கீழே விழலாம். මම බිම වැටෙන්න நான் පුළුවන්. பின்வாங்கி මම போகலாம். පසුපට වෙන්න පුළුවන්. பிரசங்கிமார்கள் பின்வாங்கலாம். දේශනා කරුවන් පසුපට වෙන්න පුළුවන්. ஆனால் ஜெபிக்கிறவர்கள் ඒබ යාඥා ஒரு කරන நாளும் பின்னடைய மாட்டார்கள். කවදාකවත් පස්සට යන්නේ නැහැ. அவர்கள் முன்னுக்கு தான் ඔවුන් போவார்கள். යන්නම ඉදිරියට. எனவே இந்த சபையை நான் அழைக்கிறேன். එනිසා මේ සභාව මං இந்த කැඳවනවා. 29ஆம் தேதி මේ 29 වෙනිදා இன்றைக்கு இரவு අද රාත්‍රියේදී கொஞ்ச நேரம் ටික මොහොතක් அப்பா பிதாவே අප්පා පියාණනි என்று அவரை பார்த்து ஜெபி. එතුමාට යාඥා வாழ்க்கை කරන්න. மாற போகிறது. ජීවිතේ වෙනස් වෙන්නට යනවා. உனக்கு எதிராக ඔබට විරුද්ධව ඔබට විරුද්ධව உருவாக்கப்படுகிற සාදන්නා වූ எந்த ஆயுதமும் කිසිම ආයුධයක් வாய்க்காதே போகும். සඵල වන්නේ නැහැ. இந்த தானியேலை මේ දානියෙල් சிங்கக்குகையிலே போட்டாங்க. සිංහ ගුහාවේ දැම්මා. முழு ராத்திரி அதிலே இருந்தான். මුළු රාත්‍රියම ඒකේ அடுத்த හිටියා. நாள் ராஜா ஓடி வந்து අනිත් දවසේ රජා දුවලා ඇවිල්ලා அவன் கேட்ட கேள்வி, එයා ආපු ප්‍රශ්නය தானியேல் දානියෙල් ඔබ නමස්කාර කරන දෙවියන් වහන්සේ நீ ஆராதிக்கிற தேவன் ඔබ සිංහයගෙන් ගැලෙව්වද? சிங்கத்திடத்திலிருந்து நீ ரட்சித்தாரோ? ඔව් දානියල් කියනවා. தானியேல் சொல்கிறான். ඔව් කවුද? யார்? ඔබ නමස්කාර කරන දෙවියන් වහන්සේ. நீர் ආராதிக்கிற தேவன். අපි නමස්කාර කරනව නම් நாம் ආராதிப்போம் என்றால் අපි නමස්කාර කරනව நாம் නම් ஆராதிப்போம் என்றால் ලංකාව සමහර අයට සිංහ ගුහාවක් වගේ. இலங்கையிலே ஒரு சிலருக்கு சிங்க குகையை போல ඒ ලංකාව සමහර අයට සිංහ ගුහාවක් වගේ. இலங்கை ஒரு சிலருக்கு சிங்க குகையை போல. නමුත් මම ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். යාක්ෂා කරන මනුෂ්‍ය ඕන රටක ඕන තැනක ඕන වෙලාවක ඕන වාතාවරණේ
ජීවත් වෙන්න බලවන්තයි. ஜெபிக்கிற மனுஷன் எந்த தேசத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் அவன் ஜெபிக்க අද வல்லவனாயிருக்கிறான். යම්කිසි සිංහයන් මැද ඔබ ඉන්නවද? நீங்கள் இன்று ஒரு சில சிங்கத்தின் மத்தியில் සමහර இருக்கிறீர்கள். ලෙඩ, சில நேரம், සමහර ප්‍රශ්න, சில பிரச்சனைகள், සමහර ණය, சில கடன்கள், සමහර මනුෂ්‍යයන් சில மனிதர்கள் ඔබට විරුද්ධව ඉන්නවද? உங்களை எதிர்த்திருக்கிறார்களோ? ඒනාද යාක්ෂාව පටන් ගන්න. அப்படி என்றால் இந்த ஜெபத்தை මම මේ ஆரம்பிங்கள். සභාව කැඳවනවා දවස් 3ක් நான் යාක්ෂා කරන්නට. 3 நாட்கள் ஜெபத்துக்கு இந்த சபையை நான் අද රාත්‍රියේ அழைக்கிறேன். යාක්ෂා කරන්න. இன்று இரவு ஜெபியுங்கள். සමහර වෙලාවට ஒரு சில நேரம் යාක්ෂා කරන්න ගියාම නිදිමත ஜெபிக்க එනවා. போனால் நித்திரமயக்கம். එන ඇයි වාඩි වෙලා යාක්ෂා அப்படி කරන්නේ? என்றால் ஏன் அமர்ந்திருந்து ඇස් දෙක ஜெபிக்கிறீர்கள்? වහලා යාක්ෂා කරන්න ගියත් கண்ணை மூடி ஜெபிக்க சென்றால் ඔබට නිදිමත වෙනවා නම් உங்களுக்கு தூக்கம் வரும் என்றால் ඇයි ඇස් පාන්නේ? ஏன் கண்ணை යාක්ෂා மூடுகிறீர்கள்? කරන්න. ஜெபிக்கிறீர்கள். ඇවිදගෙන යාක්ෂා කරන්න. நடந்து கொண்டு ஜெபியுங்கள். යම්කිසි තැනකට ගිහිල්ලා ஒரு இடத்துக்கு சென்று මේ දවස් 3 විශේෂ දවස් කියලා මා අද සඳහන් කරනවා. இந்த 3 நாட்களும் விசேஷ நாள் என்று நான் பிரகடனப்படுத்துகிறேன். සිංහයන්ගේ කටවල් ගෙට ගාලා දාන දවස්. சிங்கத்தின் வாய்களை கட்டுகிறதான உன்னை நாட்கள். எதிர்க்கிற, உனக்கு விரோதமாக இருக்கிற எந்த மனிதனாக்கலாம், எந்த மனுஷாக்கலாம், எந்த சத்துவாக்கலாம் எல்லாரும் தோல்வி அடைவார்கள். ඔබට විරුද්ධව කුමන මනුස්සයෙක් වේවා කුමන ගෑණයෙක් වේවා සියලු දිනාම පරාජය වෙයි. நான் சொல்லுகிறேன், මම කියන්නම් இந்த உலகத்திலேயே මේ ලෝකෙම ஜெபிக்கிறவனை விட மிக பெரியவன் யாராகவும் இருக்கவே முடியாது. යාඥා කරන මනුෂ්‍යයට වැඩිය ලොකු මාත් මනුෂ්‍යයන් නැහැ. ஒரு பாடகனை விட එක ගායනා කරන මනුෂ්‍යයට වඩා ஜெபிக்கிறவன் பெரியவன். යාඥා කරන මනුෂ්‍යයා ஒரு උතුම්. ஊழியம் செய்கிறவனை விட, සේවය කරන මනුෂ්‍යයට ஏன் වඩා ஒரு பாஸ்டரை விட, ඒ පාස්ටර්ට වඩා ஒரு தீர்க்கதரிசியை விட අනාගත වතුරට වඩා ஜெபிக்கிறவன் பெரியவன். යාඥා කරන මනුෂ්‍යයා උතුම්. இன்றைக்கு நீ ஜெபிக்க ஆரம்பித்தால், අද ඔබ යාඥා කරන්න පටන් இன்றைக்கு ගත්තා நீ ஜெபம் பண்ண இந்த ராத்திரி ஆரம்பித்தால் මේ රාත්‍රියේදී ඔබ යාඥා කරන්න நீ පටන් ගත්තා. பெரியவனாக ඔබ போகிறாய். උතුම් වෙන්නට යනවා. நீ பெரியவனாக ඔබ போகிறாய். උතුම් වෙන්නට යනවා. நீ பணத்திலே, ඔබ මුදල් වශයෙන් நீ ஆசீர்வாதத்திலே ඔබ ආශිර්වාදේ பெரியவனாவாய். උතුම් වේ. வேதம் சொல்லுது, බයිබලයේ සඳහන් වෙනවා. ராஜா රජවරු தானியேலை பெரியவனாய் மாற்றினான். රජා දානියෙල්ව උතුම් මිනිසෙක් කළා. காரணம் ஏன்? හේතුව මන්ද சிங்கங்கள் அவனை கடிக்காதபடியால் அல்ல, සිංහයන් ඔහුව අපන්න නැති නිසා அவன் නෙවෙයි. ஜெபிக்கிற ඔහු மனிதன். යාඥා කරන ஜெபிக்கிற මනුෂ්‍යයා. மனிதன். යාඥා කරන මනුෂ්‍යයා. வேதம் சொல்லுது, බයිබලයේ සඳහන් தானியேலை වෙනවා. வெளியில் எடுத்தார்கள், දානියෙල්ව එළියට ගත්තා. மற்ற எல்லாரையும் சிங்கக்குகையிலே අන් போட்டார்கள். මනුෂ්‍යයා සියලු නම ගුගාවට දැම්මා. தானியேலை எதிர்த்து எல்லாரும் சிங்கக்குகையிலே போட்டார்கள். දානියෙල්ට විරුද්ධ වන හැම එක්කෙනාම සිංහ ගුහාවට දැම්මා. பைபிள் சொல்லுது, බයිබලයේ කියනවා அவர்கள் உடல்கள் ඔවුන්ගේ ශරීරවල් குகையிலே கீழே விழ முதல்ல ගුහාව බිම වැටෙන්න ප්‍රථමයෙන් சிங்கங்கள் பாய்ந்து அவளை சாப்பிட்டு போட்டது. සිංහයන් පැනලා අපා කෑවා. ஜெபிக்கிற உனக்கு எதிராக யார் நிற்கிறார்களோ, யார் பேசுறார்களோ அவர்கள் நிச்சயம் அழிந்து தான் ஆவார்கள். යාඥා කරන මනුෂ්‍ය ඔබට විරුද්ධව කවුරු ඉට ගන්නවද කවුරු කතා කරනවද ඒ මනුෂ්‍යයා අනිවාර්යෙන් විනාශ වෙයි. வேதம் சொல்றது, බයිබලයේ සඳහන් වෙනවා உன்னை தொடுகிறவன் ඔබව ස්පර්ශ කරන என் මනුෂ්‍යයා கண்மணியை தொடுகிறான். මාගේ ඇසේ ඉන්ද්‍රියාව වශයෙන් ஜெபிக்கிறவனுக்கு விரோதமாய் நிற்காத, යාඥා කරන මනුෂ්‍යයට විරුද්ධ වෙන්න එපා. ஜெபிக்கிறவனுக்கு விரோதமாய் நிற்காத. යාඥා කරන මනුෂ්‍යගේ ඉදිරියට ගන්න அவன் එපා. முழங்கால்கள் கீழே பட்டால், ඔහු දන නමන වෙලාවේදී அவனுடைய முழங்கால்கள் கீழே பட்டால் ඔහුගේ දනිස්සේ බිමට වදින මොහොතේදී பிசாசே நடுங்கும். යක්ෂයා වෙවුලයි. நீ ஏமாத்திரம், ඔබ කොප වෙනද? நீ ඔබ ஏமாத்திரம். කොප වෙනද? ஜெபிக்கிறவனை எதிர்க்காத. යාඥා කරන මනුෂ්‍ය විරුද්ධ වෙන්න එපා. ஜெபிக்கிறவர்கள் යාඥා කරන முழங்கால் படிடும் பொழுது ඔවුන්ගේ දන නමන මොහොතේදී பாதாளம் நடுங்கும். පාතාලය වෙවුලයි. இன்னைக்கு ராத்திரி අද රාත්‍රියේදී உன் நிமித்தம் ඔබ නිසා பாதாளங்கள் நடுங்க போகிறது. පාතාලවල් සැලවෙන්නට යනවා. வீட்டில் இருக்க பிசாசுக்கள், අද තිබෙන යක්ෂයන් வாழ்க்கையில இருக்க பிசாசுக்கள், ගෙදර ඉන්න ඔබ යක්ෂයන් உன்னுடைய வறுமை ඔබගේ දිරුදුකම எல்லாம் සියල්ල நீங்கி போகும்.
ඉවත් වේ. ஒரு நிமிடம் கைகளை தட்டி විනාඩියක් අත්වල ஒரு සන්නාසදී தீர்மானங்கள் எடுங்கள். ඔබ තීරණවල් ගන්න. தீர்மானம் எடு. තීරණවල් ගන්න. ரபா ஷக்கரா தாலாரியா. ரிகோ ஷக்கரியா. யாருக்கும் கெஞ்சாத, කාටත් වැළපෙන්න බෑ. யாருக்கும் பின்னுக்கு போகாத, කාගේ පස්සෙත් යන්න එපා. யாருக்கும் வலியாத. කාටත් ඔබ නිකන් ஜெபிக்க தெரிஞ்சவன் යාඥා කරන්න දන්න මනුස්සයා யாருக்கும் தலை குடிய மாட்டான். කාටත් නැවෙන්නේ නැහැ. ஆண்டவுக்கு முன்பாக தலை குனிஞ்சவன் දෙවියන් වහන්සේගේ ඉදිරියේ නැවුණ මනුස්සයා எல்லா முன்பாக සියලු මනුස්සයන්ගේ தலை ඉදිරියේ நிமிர்ந்துதான் இருப்பாங்க. හිත ඔසවා ඉදී. ஏய், ஏய். நீ ஜெபிக்கும் பொழுது ඔබ යාඥා කරන වෙලාව அந்த கடவுளே இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ඒ දෙවියන් වහන්සේම බැස ඇවිත් ඔබව ආශිර්වාද இன்னைக்கு කරයි. ராத்திரி தீர்மானம் எடு. අද රාත්‍රියේදී තීරණයක් உன்னுடைய ගන්න. வாழ்க்கையை விளையாட்டா எடுக்காத. ඔබගේ ජීවිතේ සෙල්ලම් කරන්න உன்னுடைய එපා. வாழ்க்கை இந்த நிலைமையில இருக்க கூடாது. ඔබගේ ජීවිත මේ තත්ත්වයේ ඉන්නට இந்த නරකයි. ராத்திரி உன் வாழ்க்கையை மாற்று. අද රාත්‍රියේ ඔබගේ ජීවිතේ වෙනස් உன்னுடைய කරන්න. வாழ்க்கையை மாற்று. ඔබගේ ජීවිතේ වෙනස් 3 කරන්න. நாள் ஜெபம் பண்ணு. මේ දවස් තුන යාඥා කරන්න. காலை වාඩි වෙන්න. வாதாலா ஷக்கரா பாவாதாலாயா. உங்க வாழ்க்கையில ඔබගේ ජීවිතයේ අහමුණට වඩා உங்க வாழ்க்கையின் நோக்கத்தை விட යාක්ෂාව වැදගත් ලෙස තබන්න. ஜெபத்துக்கு முக்கியத்துவமாய் இருங்கள். ඔබගේ ජීවිතයේ යාක්ෂාවට වඩා உங்க வாழ்க்கையில ஜெபத்தை விட අරමුණ වැදගත් කරන්න එපා. நோக்கம் முக்கியத்துவப்படுத்தாதீங்க. මට ඕනේ මේ චර්ච් එක ලොකු දියුණුවට කරන්න. எனக்கு தேவைப்படுவது இந்த சர்ச் பெரிய ஒரு முன்னேற்றத்துக்குள்ள போக. ඒක මගේ අරමුණ. அதுதான் என் நோக்கம். මම කැමති මගේ ඇඟ හොඳට අදාගෙන ජිම් ගිහලා හොඳට අදාගන්න. ඒක මගේ අරමුණ. நான் விரும்புகிறேன் ஜிம் போய் என்னுடைய சரீரத்தை அழகுபடுத்த. அது என் මගේ நோக்கம். පවුලේ ඉන්න අය මට ප්‍රේම කරන අයට මම ගාක් උදව් කරන්න ඕනේ. ඒක මගේ අරමුණ. என் குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு என்னை நேசிக்கிறவர்களுக்கு நான் அதிகமாக உதவி செய்ய வேணும். அதுவும் என்னுடைய நோக்கம். ඒව අරමුණ වැදගත්. நோக்கங்கள் முக்கியம்தான். මූතීට වඩා යාක්ෂා වැදගත්. ஆனா அதை விட ஜெபம் முக்கியம். ජිම් එකට වඩා යාක්ෂා වැදගත්. ஜிம்மை விட ஜெபம் முக்கியம். යාක්ෂාව නැත්තම් අරමුණ ඉෂ්ට වෙන්නේ නැහැ. ஜெபம் இல்லாவிட்டால் நோக்கம் நிறைவேறாது. ඔබගේ ජීවිතය සල්ලාමට දාන්න එපා. உங்க வாழ்க்கைய விளையாட்டா எடுக்க வேணாம். හැමදාම අත දිගු කරගෙන ඉන්න එපා. எந்த நேரம் இன்னொருத்தர்கிட்ட கையை நீட்டிக்கிட்டு இருக்க வேணாம். දෙවියන් වහන්සේ වෙත එන්න. தேவனிடத்திலே வாருங்கள். දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද දෙයි. தேவனே உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். යාක්ෂාවේ සැබෑ වූ ජයග්‍රහණය තිබෙන්නේ හැම කෙනාම නිදාගත්තාන් පස්සේ. ஜெபத்திலே உண்மையான வெற்றி இருப்பது எல்லோரும் தூங்கின பின்புதான். යාක්ෂාවේ සැබෑ වූ ජයග්‍රහණය තිබෙන්නේ හැම කෙනාම නිදාගෙන ඉන්න මොහොතේ තමයි. ஜெபத்திலே உண்மையான வெற்றி இருப்பது எல்லோரும் தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுதுதான். නින්දට වඩා සැපක් නැහැ. தூக்கத்தை விட எந்த ஒரு දුකத்தை போல தூக்கத்தை போல ஒரு சுகம் எங்குமே இல்லை. ඒ සැප විඳින අයට அப்படி அந்த சுகத்தை அனுபவிக்கிறவர்கள் ජීවිතයේ සැප විඳින්න බෑ. வாழ்க்கையிலே சுகத்தை அனுபவிக்க முடியாது. එනිසා මම කියන්න කැමතියි. எனவே நான் சொல்ல விரும்புகிறேன், යාඥාවේ සැබෑ වූ ජයග්‍රහණ තිබෙන්නේ හැම කෙනාම නිදාගත්තාන් පස්සේ. ஜெபத்திலே உண்மையான வெற்றி இருப்பது எல்லோரும் தூங்கின பின்பு. එනාද රාත්‍රේ. அப்படி என்றால் இன்று இரவு. යාඥාවේ සැබෑ වූ ජයග්‍රහණ තිබෙන්නේ හැම කෙනාම නිදාගෙන ඉන්න මොහොතේ. ஜெபத்திலே உண்மையான வெற்றி இருப்பது எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதுதான். එනෝ එට උදේ පාන්දර. அப்படி என்றால் நாளை அதிகாலையிலே. මේ දවස් තුනක් තරන්න එපා. இந்த 3 நாட்களை விட்டு விடாதீங்க. අඳුරු වෙලාවල යාඥා කරන්න පුරුදු වෙන්න. இருண்ட நேரங்களிலே ஜெபிக்க நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். ඒ වෙලාව තමයි දෙවියන් වහන්සේ අහුම්කම් දෙනවා කියලා නොවේ. அந்த நேரத்திலே தான் தேவன் செவி கொடுக்கிறார் என்பதல்ல. ඒ වෙලාවේ උඟාක් මයින්ඩ් එක පීස් වෙයි. அந்த நேரத்திலே தான் சிந்தனைகள் எல்லாம் அமைதிக்குள்ளாகி சாந்தமாயிருக்கும். දෙවියන් වහන්සේක ලං වෙන්න පුළුවන්. தேவனோடு கிட்டி சேர்க்கிற நேரம். කියන්න
சொல்லுங்கள். ස්වාමිනේ මගේ ජීවිතේ මොනවාද වෙනවා කියලා මට දන්නේ. கர்த்தாவே, ඒ නිසා මගේ ජීවිතය මම ඔබට බාර දෙනවා කියලා බාර දෙන්න. கர்த்தாவே, என் வாழ்க்கையில என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனபடியினால் என் வாழ்க்கையை உன் கையிலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். යාක්ෂා කරන මොහොතේ ඔබගේ ආත්මික ස්ථාවරය වෙනස් වේ. ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய நிலை மாறும். අපේ ශාරීරික ලෞකික ස්ථාවරය තියෙනවා. நம்முடைய லௌகிகமான நிலை இருக்கிறது. දැන් මට මාසෙට උදාහරණ කියමු ලක්ෂ 20ක් ලැබෙනවා කියලා. உதாரணமா எனக்கு ஒரு மாதத்துக்கு 20 லட்சம் கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். දැන් මේ ලක්ෂ 20 25 කරන්න ඕන නම් இந்த 20 லட்சத்தை 25 ஆக்க வேண்டும் என்றால் මෙතනින් කරන්න බෑ. இந்த இடத்துல செய்ய முடியாது. මගේ ආත්මික ජීවිතය තියෙනවානේ. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது தானே, ඒක ටිකක් තල්ලු කරන්න ඕනේ. அது கொஞ்சம் ஊந்தி தள்ள வேண்டும். ඒක තල්ලු වෙන වෙලාව මේක තල්ලු වෙනවා. அது தள்ளப்படும் பொழுது இதுவும் தள்ளப்படும். මේක කලබල නම් இதிலே குழப்பம் என்றால் මෙතන කලබල. இங்கேயும் குழப்பம்தான். මෙතන අදන්න නරකයි. இந்த இடத்தை சரிப்படுத்த கூடாது. ඔබ මෙතන අදන්න ඕනේ. முதலாவதை அந்த இடத்தை சரிப்படுத்தணும். මේ යාක්ෂා කරන මනුස්සයා இந்த මාර පුදුම සමාදානයෙන් ඉඳේ. இந்த ஜெபிக்கிற மனுஷன் ஒரு புதுமையான சமாதானத்தோடு இருப்பான். මගේ ජීවිත පුදුම සමාදානයක් තියෙනවා. என் வாழ்க்கையில கூட புதுமையான சமாதானம் இருக்கிறது. මට ප්‍රශ්නයක් කියලා මම කලබල වෙන්නේ නැහැ. எனக்கு பிரச்சனை என்பதற்காக நான் குழப்பம் அடைய மாட்டேன். මම සමාදානයෙන් ඉන්නේ. நான் இருப்பதே சமாதானத்தோடு. කිසිම ලෙඩක් නැහැ. எந்த வியாதியும் இல்லை. අවශ්‍ය හැම මුදලක්ම දෙවනාසේ ඒ වේලාවට දෙනවා. எனக்கு என்னென்ன பணம் தேவையோ தேவன் அந்தந்த நேரத்துல அந்த நேரத்துல எல்லாம் මට சந்திக்கிறார். අවශ්‍යයි විශාල මුදල්. எனக்கு தேவை பெருந்தொகையான பணங்கள். නමුත් දෙවනාස පුදුම විදිහට සපයනවා. ஆனால் தேவன் புதுமையான விதத்திலே அவைகளை එක சந்திக்கிறார். දොරක් වැවුනත් ஒரு கதவு மூடப்பட்டால் අනිත් දොර හැරෙනවා. அடுத்த கதவு திறக்கப்படும். ඒකේ වැවුනා කියලා මම කලබල වෙන්නේ. இது பூட்டப்பட்டது என்பதற்காக குழப்பமடைய மாட்டேன். අනිත් එක මගේ ප්‍රශ්න නොවේ. இரண்டாவது, அது ஏன் பிரச்சனையும் இல்லை. ඇයි කිව්වත් ஏனென்றால் මම මෙතන ඩාරිනම් நாங்க இந்த இடத்துல சரி என்றால் අතන දෙවියන් වහන්සේ හරියට තින්න ඕනේ. அந்த இடத்துல தேவன் சரியாக தான் இருப்பார். හවුද නැද්ද? ஆமாவா இல்லையா? ඔබ හරියට වැඩ කෙරුවත් நீங்க சரியா அந்த வேலை செய்தால் බොස් හරියට පඩි දෙන්න ඕනේ. boss சரியா சம்பளம் கொடுக்கணும். ඒක තමයි වැදගත්. அதுதான் முக்கியம். ඒ වගේ තමයි அதே போல ආත්මික ජීවිත හරිනම් ஆவிக்குரிய வாழ்க்கை சரி என்றால் මේ ලෝකේ ජීවිත හරි. இந்த உலக வாழ்க்கையும் சரி. ඒකේ තා වැදගත් වෙනවා. அது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. යාක්ෂා කරන්න. ஜெபியுங்கள், ඔබ බලවන්ත ලෙස වෙනස් වෙන්න. நீங்கள் வல்லமையாய் மாறுவீர்கள். යාක්ෂා කරන මොහොතේ ஜெபிக்கும் பொழுது ඔබගේ ස්පිරිචුවල් ආත්මික තලයේ වෙනස වෙනවා. உங்க ஆவிக்குரிய மண்டலத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுது. ඔබ යාක්ෂා කරන්න நீங்கள் ඔබ ආත්මික වෙනවා. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க நீங்களும் ஆவிக்குள்ளாகிறீர்கள். ඔබ දැන් ක්‍රිස්තියන්. இப்பொழுது நீங்கள் கிறிஸ்தவர். නමුත් යාක්ෂා කරන මොහොතේ ஆனா ஜெபிக்கும் பொழுது ඔබ ස්පිරිචුවල් ආත්මික වෙනවා. நீங்கள் ஆவிக்குரியவராகிறீர்கள். මෙතන ඔක්කොම ක්‍රිස්තියන්ස්ලා ඉන්නවා. இந்த இடத்துல எல்லாமே கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. සමහර අයගේ කට හොඳ නැහැ. சிலருடைய வாய் சரியில்லை, සමහර අයගේ සිතවිල්ල හොඳ නැහැ. சிலருடைய சிந்தனை சரியில்லை. ඒගොල්ලන්ට කියනවා ක්‍රිස්තියන් කියලා. அவர்களுக்கு சொல்லுவார்கள் கிறிஸ்டியன் என்று. ඒගොල්ලන්ගේ ගතිගුණ හොඳ නැහැ. அவருடைய குணாதிசயங்கள் பழக்க வழக்கங்கள் சரியில்லை. හිතන විදියත් හොඳ නැහැ. அவங்க நினைக்கிறதே மோசமா தான் நினைப்பாங்க. ஆனாலும் ඔබ යාක්ෂා කරන මොහොතේ நீங்க ஜெபிக்கும் பொழுது මොනවද වෙන්නේ? என்ன நடக்கும்? ඔබ ආත්මික වෙනවා. நீங்கள் ஆவிக்குரியவராகிறீர்கள். ඒ කියන්නේ அதாவது ඔබගේ ගතිගුණ වෙනස් වෙනවා. உங்க குணாதிசயம் மாறுகிறது. ඔයාගේ ගතිගුණ உங்க குணாதிசயம் මට වෙනස් කරන්න බෑ. என்னால மாற்ற முடியாது. ඔයාගේ ගතිගුණ உங்க குணாதிசயம் ඔයාටත් වෙනස් කරන්න බෑ. உங்களாலேயும் மாற்ற முடியாது. බල්ලගේ වල්ලිගේ කෙලින් කරන්න හදන්නේ යන්න එපා. நாய் வாழ நிமித்த முயற்சிக்க வேணாம். ඔබ මොනවද කරන්න ඕනේ? நீங்க என்ன செய்யணும்? ඔබ යාක්ෂාවට යන්න. நீங்க ஜெபத்துக்கு செல்லுங்க. යාක්ෂාවට යන මොහොතේ ஜெபிக்க போகும்போது ඉබේම ඔක්කොම නැති වෙයි. தானாகவே எல்லாம் மறைந்து விடும். මගේ ගතිගුණ වෙනස් වුනේම තමයි. என் குணாதிசயம் மாறினதே அப்படிதான். ඔබගේ ජීවිත වෙනස් වෙයි. உங்க வாழ்க்கை மாறும். යාක්ෂා කරන මොහොතේ ஜெபிக்கும் பொழுது ඔබගේ ස්පිරිචුවල් ලෙවල් එක වෙනස් වෙනවා. உங்க ஆவிக்குரிய நிலை மாறும். ඔබ ආත්මික වෙනවා. நீங்கள் ඔබ ஆவிக்குரியவராகிறீர்கள். යාක්ෂා කරන මොහොතේ நீங்கள் ஜெபிக்கும் போது ඔබ තව
බලවන්ත වෙනවා. நீங்கள் இன்னும் பலனாய் வல்லமையாய் ஆகிறீர்கள். ඔබගේ ව්‍යාපාර ශක්තිමත් වෙනවා. உங்க வியாபாரம் ඔබගේ பலனடைகிறது. සේවය ශක්තිමත් உங்கள் වෙනවා. ஊழியம் பலனாகிறது. ඔබගේ worship එක உங்க ශක්තිමත් වෙනවා. ஆராதனை பலப்படுகிறது. ඔබගේ family life එක ශක්තිමත් உங்க වෙනවා. குடும்ப வாழ்க்கை பலப்படுகிறது. ඔබ ගොඩක් strong වෙනවා. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறீங்க. දැන් strong වෙලා ඉන්න ඕල වෙලාවේ இப்போ ஸ்ட்ராங் ஆகி இருக்கும் பொழுது කුණාටු අවතරේ புயல் வந்தாலும் මොන ප්‍රශ්න ආවත් என்ன பிரச்சனை ඔබ வந்தாலும் වැටෙන්නේ නැහැ. நீங்க விழமாட்டீங்க. ඔබව strong කරන්න පුළුවන්. உங்களை ஸ்ட்ராங் பண்ண முடியும். අද රාත්‍රී இன்று இரவே, එට උදෑසන நாளை காலை, එට රාත්‍රී நாளை இரவு, අනිද්දා උදෑසන மறுநாள் காலையில் මේ දවස් තුන තුල இந்த 3 நாட்களுக்குள்ள ලොකු දේවල් සිදුවේ. பெரிய காரியங்கள் நடக்கும். ලොකු දේවල් සිදුවේ. பெரிய காரியங்கள் நடக்கும். මට එක දෙයක් මතක් වෙනවා. எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருகிறது. එස්තර්ගේ පුතේ எஸ்தர் புத்தகத்துல රජා අගාස්වේ රජා හිටියා. அகாசுவே ராஜா இருந்தார். රටවල් 128ට රජා. 127 நாடுகளுக்கு இவரே ராஜா. එක ආමාන් කියන මනුෂ්‍යයා ஆமான் என்கிற அந்த ஒரு மனுஷன் කොහොමද නීතියක් හදලා ගෙනාවා. எப்படியாவது ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி මේ கொண்டதான் රටේ ඉන්නව යුද්ධවගුණව විනාශ කළ දාන්න ඕනේ இந்த කියලා. தேசத்தில் இருக்கிற சகல யூதர்களையும் அழிக்க வேண்டும். ඒක වෙනස් කරන්න බැරි සීල් එක දැම්ම රජාගේ අතින්ම. அதை மாற்ற முடியாத ஒரு முத்திரையும் போட்டான் ராஜாவின் கையினாலேயே. ඒක රජාටම දන්නේ නැතුව කෙරුවා. அது ராஜாவை அறியாமலே அது செய்தார். ඒ මොකද යුද මනුෂ්‍යයා அந்த வேளையில யூத மனுஷன் මොර්දේගායි மொர்தெகாய் ඒ රජිනියට කතා කරනවා. அந்த ராணிக்கு பேசுகிறான். එයාගේ නම එස්තර්. அந்த ராணியின் பேர் වා எஸ்தர். රජමාලිගාවේ ඉන්නවා. நீங்க ராஜ மாளிகையில දැන් இருக்கீங்க. ඔක්කොම විනාශ වෙන්න இப்ப යනවා. எல்லாம் அழிய போகிறார்கள். වා රජමාලිගාවේ ඉන්න යුද කෙනෙක් වුණාට நீங்க ராஜ மாளிகையில இருக்கிற யூதனா இருந்தாலும் ඔබ ගැලවෙයි කියලා හිතන්න එපා. நீங்க ரட்சிப்பீர்கள் நினைக்காதீங்க. ඔබ ජීසස් සේව්ස් එක හිටියට நீங்க ஜீசஸ் சேவ்ஸ்ல ඔබ இருந்து ගැලවෙයි කියලා හිතන්න එපා. நீங்க ரட்சிப்பீர்கள் என்று ඔබ நினைக்கலாம். රජාගේ වයිෆ් වුණාට நீங்க ராஜாவின் மனைவியா වා இருந்தாலும் ඇසිස්ටන්ට් පාස්ටර් වුණාට நீங்க அசிஸ்டன்ட் பாஸ்டரா පාස්ටර් இருந்ததுக்கு වුණාට பாஸ்டரா වර්ෂිප් இருந்ததுக்கு ලීඩර් වුණාට வர்ஷிப் லீடரா இருந்ததுக்கு වා ගැලවෙයි කියලා හිතන්න එපා. நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள் என்று වා நினைக்காதீங்க. රජාට කියලා කතා කරන්න. நீங்க ராஜாவோடு போய் பேசுங்க. එයා කියනවා அவர் சொல்லுகிறார், මේ නීතිය කඩන්න මට බෑ. இந்த சட்டத்தோட கேட்கலாம் රජාගාව රජා අඬ ගන්න තු යන්නත් බෑ. ராஜா இடத்துல அவர் கூப்பிடாமல் போக හැබැයි එක முடியாது. දෙයක් කරමු. ஆனா ஒண்ணு செய்வோம். දවස් 3ක් යාක්ෂා කරමු. 3 நாட்கள் ஜெபிப்போம். එස්තර් යාක්ෂා කළා. எஸ்தர் ஜெபித்தார். මුළු යුදවරුන්ම යාක්ෂා முழு කළා. யூதர்களும் ஜெபித்தார்கள். දවස් 3යි යාක්ෂා කළේ. 3 நாட்கள் தான் වෙනස් ஜெபித்தார்கள். කරන්න බැරි නීතිය දෙවියන් වහන්සේ වෙනස් කළා. மாற்ற முடியாத சட்டத்தையே தேவன் மாற்றினார். දවස් 3කින් 3 වෙනි 4 වෙනි දවසේ 4வது நாள் දවස් 3ක් කළා. 3 நாட்கள் செய்தார்கள். අනිත් දවසේ அடுத்த நாள் කවුද මේව මරන්න හිතුවද? யார் இவரை கொல்ல நினைத்தாலும் යුද මිනිස්සෙක්ව එල්ලන්න අදපු එල්ලුම්ගක් තිබුණා. யூத மனுஷனை தொங்க வைக்கும்படியான ஒரு தூக்கு மேடை இருந்தது. බයිබලේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் ඒ சொல்லுகிறது, ආක්ෂාව නිසා அந்த ஜெபத்தின் நிமித்தம் කවුද ඇදුවද? யார் சட்டத்தை கொண்டு ඒ வந்தாலும் මනුෂ්‍යවම එල්ලන්න තැබුවා. அந்த மனிதனே தூக்கு மேடைக்கு போனான். நீ ஜெபிக்க ஆரம்பித்தால் உன்னை எதிர்த்தவர்கள் அழிவதை நீ பார்ப்பாய். ඔබ යාඥා කරන්න පටන් ගත්තනම් ඔබව විනාශ කරන්න ඉතපය විනාශ වෙනක ඔබ දකි. යාක්ෂාව බලවන්තයි. ஜெபம் வல்லமையானது. දවස් 3යි යාක්ෂා කළේ. 3 நாட்கள் தான் 29 ஜெபித்தார்கள். වෙනිදා යාක්ෂා කළා. 29 ஜெபித்தார்கள். 30 වෙනිදා යාක්ෂා කළා. 30ஆம் திகதி ஜெபித்தார்கள். 31 යාක්ෂා කළා. 31ஆம் திகதி ஜெபித்தார்கள். පළවෙනිදා දැක්කා. முதலாம் திகதி கண்டார்கள். விசால பிரீதிய. பெரிதான மகிழ்ச்சி. நான் சொல்லுறேன், மம කියන්නම් இந்த வருஷம் நீ காணாத சந்தோஷத்தை මේ වසරේදී ඔබ නොදුටු සතුට நீ காண ඔබ போகிறாய். දකින්නට යනවා. நீ காண ඔබ போகிறாய். දකින්නට நீ යනවා. காண ඔබ போகிறாய். දකින්නට යනවා. ராஜ மாளிகை රාජ මාලිගාවේ உன்னை மாற்றாது. ඔබ වෙනස් කරන්නේ නැහැ. ஜீசஸ் சேவ்ஸ் உன்னை மாற்றாது. ජීසස් සේවස් ඔබ වෙනස් කරන්නේ உன்னுடைய නැහැ. ஜெபம் தான் மாற்றும். ඔබගේ යාඥාව තමයි වෙනස් உன்னுடைய කරන්නේ. ஜெபம் மாற்றும். ඔබගේ යාඥාව වෙනස් කරන්න. ஜெபியுங்கள். යාඥා කරන්න. தனிமையாக ஜெபியுங்கள். තනියෙන් යාඥා කරන්න. உங்கள் அறையின் கதவை மூடி ஜெபியுங்கள். ඔබගේ කාමරයේ
දොර වසා යාඥා කරන්න. யாருக்கும் தெரியாமல் කාටවත් දන්නේ නැතුව நடந்து கொண்டு அமைதியாய் ஜெபியுங்கள். ඇවිදගෙන නිස්සලව යාඥා කරන්න. ரகசியமாய் ஜெபியுங்கள். රාස්කතිකව යාඥා ஜெபம் කරන්න. பண்ணுவதற்கு යාඥා කරන්න. ஜெப குறிப்புகள் தேவையில்லை. යාඥා ඉල්ලීම අවශ්‍ය නැහැ. எழுதி வச்சு ஜெபிக்க தேவையில்ல. කටුසටහන් දාගෙන යාඥා நீ කරන්න ஜெபிக்க අවශ්‍ය නැහැ. போன உடனே ඔබ යාඥා කරන්න பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வந்து இறங்குவார். සුදාත්මයාණන් ඔබ කෙරෙහි ராகோஷேக்கு ஆவியானவரை வழி நடத்துவார். ආත්මයාණන් ඔබ මඟ පෙන්වයි. இந்த ஆவியானவர் எதற்கு இருக்கிறார்? මේ ආත්මයන් වහන්සේ මට ඉන්නවා. உன்னை உயர்த்த, ඔබ උසස් කරන්න. உன்னை உயர்த்த. ඔබ උසස් நீ කරන්න. ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ඔබ යාඥා කරන්න පටන් அவர் அவருடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுவார். එතුමාගේ වැඩ පටන් ගන්න. வேலையை ஸ்டார்ட் பண்ணுவார். එතුමාගේ වැඩ පටන් ගන්න. ஜெபிக்கும் போது යාඥා உன் කරන மாமிசம் பலவீனமாகி ඔබගේ මාංශය බෙලෙන වෙලා உன்னுடைய ஆவி பலனடைய ஆரம்பிக்கும். ඔබගේ ආත්මය සත්‍යමත් உன் වෙයි. ஆவி பலனடைய ඔබගේ ආත්මය සත්‍යමත් වෙන්න සත්‍යමත් இங்கு உன் වෙන්න. வாழ்க்கை பலனடையும். මෙතන ඔබගේ ජීවිතය සත්‍යමත් இங்கு වෙයි. உன் ஆவி பலனடைய මෙතන ඔබගේ ආත්මය සත්‍යමත් உன்னுடைய වෙන්න. பொருளாதாரம், ඔබගේ ආර්ථිකය, உன்னுடைய சபை ඔබගේ සභාව அது பலனடையும். ඒක ශක්තිමත් වෙයි. ඔබ මුළු අදවත් සමග යාක්ෂා කරන මොහොතේ நீங்கள் முழு இதயத்தோடு ஜெபிக்கும் போது අද ඉන්න ස්ථාවරේ ඔබ පළවෙනිදා සිටින්න. நீங்கள் இப்போது இருக்கிற நிலையிலே முதலாம் திகதி இருப்பதில்லை. යේසුස්ගේ නාමේ இயேசுவின் මේ நாமத்தில் දවස් තුන යාක්ෂා කරන මොහොතේ இந்த 3 நாட்கள் ஜெபிக்கும் போது පළවෙනිදා සියල්ල වෙනස් වෙයි. ஒன்றாம் திகதி சகலமும் மாறும். ඔබගේ නිවාස් වෙනස් වෙයි. உங்க வீடு மாறும். ඔබගේ වාහන වෙනස් உங்க වෙයි. வாகனம் மாறும். ඔබගේ ව්‍යාපාර වෙනස් உங்க වෙයි. வியாபாரம் மாறும். අද තීරණයක් ගන්න. இன்று தீர்மானியுங்கள். සමහර ප්‍රශ්න, සමහර තාක්කදල්, සමහර විරුද්ධකම්, සමහර අභියෝගය යාක්ෂාවෙන් පමණයි ජය ලබන්න පුළුවන්. ஒரு சில தாக்குதல்களும் ஒரு சில சவால்களும் ஜெபத்தினாலேயே ஜெயம் கொள்ள முடியும். කවුද ඔබ නැති කරන කිව්වද? யார் உங்களை அழிக்கணும்னு நினைச்சாங்க சொன்னாங்களோ ඒ මනුෂ්‍යයටම අභියෝගය කරන්න පුළුවන් යාක්ෂාවෙන්. அந்த மனுஷனுக்கே சவால் விடலாம் ஜெபத்திலே. ඔබට දන්න 10 දෙනා සමග නොවේ. உங்களுக்கு அறிந்த தெரிந்த 10 பேரோடு அல்ல. යේසුස් වහන්සේට ලොකු අභියෝගයක් තිබුණා. இயேசுவுக்கும் பெரிய ஒரு சவால் இருந்தது. කුරුසය சிலுவை. මොනවද කළේ? என்ன செய்தார்? 3 වතාවක් යාක්ෂා කළා. 3 முறை ஜெபித்தார். උන්වහන්සේ ජය ගත්තා. அவர் வெற்றி பெற்றார். යක්ෂාව පැරදුවා. பிசாசை தோற்கடித்தார். හැබැයි ගෝලයන් ஆனாலும் சீசர்கள் නිදාගත්තා. நித்திரையில இருந்தார். යේසුස් වහන්සේ ඇවිල්ලා කිව්වා. இயேசு கிறிஸ்து வந்து சொன்னார். මතේ 26:41 மத்தேயு 26:41 නුඹලා පරීක්ෂාවට නොපැමිණ පිණිස අවදිව ඉඳ යාක්ෂා කරපල්ලා. நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள். ඔබ පරීක්ෂාවට අහු වෙන්නේ නැතුව ඉන්න. நீங்கள் சோதனைக்கு அகப்படாமல் இருக்க, ප්‍රශ්නට අහු වෙන්නේ නැතුව ඉන්න. பிரச்சனைக்கு அகப்படாமல் இருக்க, ආර්ථික ප්‍රශ්නට අහු වෙන්නේ නැතුව ඉන්න. பொருளாதார பிரச்சனைக்கு அகப்படாமல் ලෙඩට இருக்க, අහු වෙන්නේ නැතුව ඉන්න. ලෙඩට අහු වෙන්නේ வியாதிக்கு அகப்படாமல் இருக்க යාක්ෂා කර. ஜெபியுங்கள். අහු වෙන්නේ அகப்பட மாட்டீர்கள். ඔබ අල්ලන්න බෑ. உங்களை பிடிக்கவும் முடியாது. බේතන තව වචනයක් දාලා තියෙනවා. ஆனா அதுல இன்னொரு வார்த்தை இருக்கு. ආත්මය නම් ஆவியோ කැමතිය. නමුත් මාංශය බැලවෙන අය. ආවි උත්සාහකම உள்ளது. ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலவீனமானது. ආත්මය කැමති. ஆவி விரும்புகிறது. තමුල උත්සාහන පොට්ටක. විලින් ආවි විරුම්බදේ ජෙබිකෝන ආස. ආත්මය කැමති වෙනවා, යාඥා කරන්න ඕන කියන ආසාව තිබෙනවා. අන මාමිසම් එනමුත් මාංශය නම් ඒ කැමති නෑ. அது விரும்புவதில்லை. එනිසා ඔබ මාංශ ජය ගන්න. ஏமன அப்படி என்றால் நீங்கள் மாமிசத்திலே ஜெயம் கொள்ளுங்கள். ෆෝන් එක කොයිද ඈත තියන්න. போனை எங்கேயாவது ஒரு தொலைவில் வச்சு விடுங்க. ඉට දෙන්න එපා. இடம் கொடுக்க வேணாம். යාක්ෂා කරන්න. ஜெபிங்க. යාක්ෂාව නැත්තම් ஜெபம் இல்லாவிட்டால் ඔබගේ ඉලක්කයට යන්න බෑ. உங்க இலக்கை நோக்கி செல்ல முடியாது. ඔබගේ යාක්ෂාව පල්ලයා නම් உங்க ஜெபமானது அடிமட்டத்தில் இருக்கும்னா, கீழனா? கீழே இருக்கும்னா, ඔබ යාක්ෂාව බිම නම් පල්ලයා නම් உங்க ஜெபம் கீழே என்றால் ඔබ
ඔබගේ යා ජීවිතය තාමාව உங்க வாழ்க்கைனா ரொம்ப கஷ்டம், ඩිෆිකල් උගාක් අමාව. அது பெரிய பிரச்சனையாகும், கஷ்டமா இருக்கும். හැම මනුෂ්‍යයෙක්ම නිදාගන්න මොහොතේ எல்லா மனிதர்களும் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது සතුර ඇවිල්ලා சத்துரு வந்து හොඳ පොළවේ නරක දේ වපුරලා ගියා. நல்ல நிலத்திலே கெட்டவைகளை விதைத்து சென்றான். ඒ වචන දෙක ඉවර කරනවා. அந்த வார்த்தையோடு நான் முடிக்கிறேன். මතෙව් 13 மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24 24 25 வசனங்கள். උන්වහන්සේ තවත් උපමාවක් ඔවුන් ඉදිරියේ දක්වමින් තමාගේ කෙතෙහි හොඳ බීජ වපුල මනුෂ්‍යයෙකුට ස්වර්ග රාජ්‍යය සමාන කරනු ලැබේ. යා හොඳ බීජ වපුරවා. அவர் நல்ல விதையை விதைத்தார். ඔගලන් හොඳ දේවල් කරනවා, හොඳ බිස්නස් දානවා, හොඳට බිස්නස් දානවා, ජීවිතේ හොඳ දේවල් කරනවා, වාහන ගන්නවා, හොඳ දේවල් තමයි කරන්නේ. நீங்கள் கூட நல்ல பிசினஸ் செய்கிறீர்கள், நல்ல காரியங்களை செய்கிறீர்கள், வாகனங்கள் எடுக்கிறீர்கள், வாழ்க்கையில நல்ல காரியங்களை தான் செய்றீங்க. නමුත් ஆனாலும் 25 මනුෂ්‍ය නිදා සිටියදී මනුෂ්‍ය නිදා සිටියේදී ඔක්කොම කියන மனிதர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ඔහුගේ සතුරා ඇවිත් තිරිඟු අතරේ කිරිඳි වපුරා ගියේය. அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். තිරංගු අතර ගෝධුම අතර கோதுமைக்குள்ளே කිරින්දී වපුරලා ගියා. களைகளை விதைத்து சென்றான். දැන් ලයිෆ් එකේ ප්‍රශ්න. இப்ப வாழ்க்கையில பிரச்சனை. ජීවිතේ හොඳයි නරකයි. வாழ்க்கை நல்லது கெட்டது. බිස්නස් තියෙනවා. வியாபாரம் இருக்கு, හැබැයි බිස්නස් එක ලොස්ට් එක. ஆனா வியாபாரத்திலே லொஸ்ட் இருக்கு. ඇයි ප්‍රශ්න? ஏன் பிரச்சனை? කොයි මොහොතේ වපුරවද? எந்த சந்தர்ப்பத்திலே விதைத்தான்? නිදාගෙන ඉන්න වෙලාවේ. நித்திரை பண்ணுகையில். ඔබ නිදාගත්තත් நீங்கள் நித்திரை අද பண்ணினால், රාත්‍රී ආක්ෂා නැතුව ඔබ නිදාගත්තත් இன்று இரவு ஜெபமில்லாமல் நித்திரை கொண்டால், ඊට උදේ පාන්දර බලන්න நாளை காலையில கவனிச்சு பாருங்க, ඔබගේ ජීවිතේ තව ප්‍රශ්න වෙලදී. உங்க வாழ்க்கையில மேலதிகமான பிரச்சனைகள் வந்திருக்கும். 1 පේත්‍රස් 5:8 1 பேதுரு 5:8 සී ඇතිව ආවදිව ඉන්න. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருங்கள். කොහොමද ඉන්න? எப்படி இருக்கணும்? අදුංගා දෙන්න මොනවද දනකන්නේ? இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா செய்வாங்க? කෑ වෙනකම් වැඩ කරනවා. இரவு வரைக்கும் வேலை செய்வார்கள், ඔක්කොම ජොලි කරනවා. எல்லா ஜொலியும் செய்வார்கள். කමක් නැහැ ජොලි එකේ ඉන්න. பரவாயில்ல, ஜொலியா இருங்க, ජොලි එකේ ඉන්න, ඕලි එකකින් ඉන්න. ஜொலியில இருங்க, அதே போல ஓலியிலும் இருங்க, ஆவியில இருங்க, இல்ல ඕලියංග. ஓலியா இருங்க, ජෝලියංග ඕලියංග. ஜொலியா இருங்க, ஓலியா இருங்க. ලයිෆ් එකේම තමයි. வாழ்க்கை அப்படிதான், එන්ජොයි කරන්න ඕනේ. அதை அனுபவிக்க வேணும். ආමෙන්. ஆமென். හයි සමහර අය මොනවද දනකන්නේ? சிலர் என்ன செய்வாங்க? සී ඇතිව අවදිව ඉන්න. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருங்கள். ඔක්කොම වැඩ කරනවා. இன்னைக்கு எல்லா வேலையும் செய்வாங்க. යාළුවන්ට පැය දෙකක් දෙනවා. நண்பர்களுக்கு 2 மணி நேரம் පැය கொடுப்பாங்க, දෙකක් දෙනවා. போனுக்கு 2 மணி நேரம் கொடுப்பாங்க, බලයි හොදන්නත් පැය දෙකක් දෙනවා. பலாய் கழுவு இன்னும் 2 மணி நேரம் கொடுப்பாங்க. ඔක්කොම වැඩ කරනවා. කනවා බොනවා ජිම් යනවා. எல்லாரும் சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க, ஜிம்முக்கும் போவாங்க, ඔක්කොම වැඩ කරනවා. எல்லா வேலையும் செய்வாங்க. හැබැයි නිදාගන්න ආවම ஆனா நித்திரை பண்ண வந்தால் ටක් ගාලා වාඩි වෙනවා. டக்குன்னு அமர்ந்து கொள்வார்கள். දේවා ස්වාමිනේ நன்றி ஆண்டவரே. අගේට විනාඩි 3ක් යන්න. சரியா 3 நிமிஷம் கூட போகாது. බොරු பொய், எல்லாமே பொய், කොම්බෝ. எல்லாமே பொய் தான். උදේගේ මිනිහා රැට අවිල්ල ඔක්කොම වැඩ කරලා අන්තිමට නිදාගෙන වෙලා ආයි ඩාලින් අප්පයියෝ කොහමද අද කැපද විනාඩි 3ක් ඇතිද? காலை வேலைக்கு போனவன் இரவு வந்து அவன் எல்லா வேலையும் செய்து அவன் நித்திரைக்கு போற நேரம் தான் கேட்பாங்க, ஆயிடாடி எப்படி நல்லா இருக்கீங்களான்னு. 3 நிமிஷம் அது அவனுக்கு போதுமா? ඒ වගේ පුරුෂනොත් அதே போலதான் கணவர்மார்களும் දේලා කරකේලා ඇවිල්ලා காலையிலிருந்து சுத்தி வந்துட்டு විනාඩි 3ක් කතා කරනවා. 3 நிமிஷம் பேசுவாங்க. ඩිවෝස් තමයි. நேர டிவோர்ஸ் தான். කාල් එන සේවංග උදෑසන මොනවද කරන්නේ? අදේ මොන නිමිෂෝ ඒ විනාඩි 3ම රදිගාරම් බයිබල් එක පරීක්ෂිතයක් බයිබලේ. පොයිසොන් නැද නිරප්ල පොට්ටුව
බොරු කියනවනම් මම බොරු කියනවනම් මේක මම ගින්දරට දානවා. ඔෆිස් කෝඩුවනො ඔෆිස් එකට දුවන්න ඕනේ. නේකොත්තොට එළඹ වේලාසනෙම නැගිටින්න. ද වසන්ත පාංග මේ වචනේ බලන්න. අවදිව ඉන්න விழித்திருங்கள் விழித்திருங்கள். ஏய் ஏன் හැමදාම රාත්‍රී අවදි ඉන්න ஒவ்வொரு நாளும் இரவிலே விழித்திருங்கள். යාක්ෂාවක් කරන්න ஒரு ஜெபத்தை செய்யுங்கள். එල්ලියම අවදි ඉන්න அதிகாலையிலே விழித்திருங்கள். ඔබ සමගේ විරුද්ධ කරු යක්ෂයා ගොරවන සිංහෙකු මෙන් කවරෙක් ගිලම්දෝ සොයමින් ඔබම ඔබ ඇවිදින්නේය. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான். ඔබ අවදි වෙලා හිටියත් நீங்க விழித்திருந்தால் සිංහයාට ගිල ගන්න බෑ சிங்கம் உங்களை தொட முடியாது, ගිල ගන්න බෑ விழுங்க முடியாது. ආමේන් ஆமென். ඉන්றைக்கு ராத்திரி தூங்குங்க அது ராத்திரி வந்துட்டு நிதாகண்ண සිංහ විලිංගිரும் அன்னி பாரின் சிங்க கிளை කඩන් විලංගුම් நய கிளை கிளனமா ව්‍යාධී විලංගුම් ரோகிய கிளனமா අන විලිච්චවங்க ஏ நம்ம அவதிව இன்னுக்கோ அது அப்படியே சுத்தி பக்கத்து போயிடும் ඒක ඒම කැරකිලා අල්ලපගෙදට යයි. ஆமென் ආමෙන්. 3 நாள் செஞ்சுப்பாங்க මේම දවස් 3ක් කරලා බලන්න. 3 நாள் என்னோட வாங்க දවස් 3ම මාත් එක්ක එන්නේ. லைஃப பாங்க எப்படி இருக்கணும் ඊට පස්සේ බලන්න ජීවිතේ කොහොමද කියලා. எல்லாரும் எழுந்திருக்கலாம் අපි සීල දෙනා නැගිට සිටිමු. இன்னைக்கு வந்தவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் අද ආවා වූ ඇය ආශිර්වාද ලද්දා වූ ඇය. දැද්ද කොසවාද තේන ගන්න මයාක්ෂා කලෙවර කරන්න උරබශකරබරදන කතාලාරියාරියා சர்ப்பயானி வாத்வென்டனா சர்ப்பங்கள் விலக போகிறது லிகோ ஷக்கீரி அந்தி கனமரதா லாரியாந்து கலாபாரியா லிகோ ஷக்கீரி அந்தி கலாபாரதா லாரியா லிபா ஷக்கோரி அந்தி கனமரதாலா ලෙබෝරිකා ශේරයන්දී කාලාරියාරියා යක්ෂගේ පලවේගවල ඉවත්වෙන්ට අවශ්‍යයි සාතන්ගේ පලවේගවල ඉවත්වෙන්ට අවශ්‍යයි අන්තකාර පලවේගවල ඉවත්වෙන්ට අවශ්‍යයි යේසුස්ගේ නාමයෙන් මගේ සෙනග ඊළඟ ස්ථාවරෙන්න අවශ්‍යයි இயேசுஸ்கே நாமேன் மகே செனக ஈலங்க ஸ்தாபகடேண்ட அவசியம் என் ஜனங்கள் அடுத்த நிலைக்கு வர வேண்டும் என் ஜனங்கள் அடுத்த நிலைக்கு வர வேண்டும் என் ஜனங்கள் அடுத்த எல்லைக்கு வர வேண்டும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு உண்மையான சமாதானம் உண்மையான நிம்மதி உண்மையான மன மகிழ்ச்சி எல்லாருக்கும் உண்டாவதாக ரிகோ ஷக்கூரியாந்தி கலாபரதோலாரியா லிபோ ரிகா தாலாபாரியாந்தேனா மாரியா ரிஷுக்கூரியாந்தே ராகோ යේසුස් වහන්සේගේ බලවන්ත නාමයෙන් යේසුස්ගේ නාමයෙන් ඔබගේ ඇඟට දැන් තේරෙයි ලෙඩවල් සනීප වෙන එක ලෙඩවල් සනීප වෙන එක ஓ வியாதிகள் சுகமாவது உங்களுக்கு தெரியும் தெரிய போகிறது சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சுகம் உண்டாவதாக பொருளாதார ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆர்த்திக ஆசீர்வாதம் ලැබේවා යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාක්ෂාවේ ආත්මය පැමිණේවා ජපතින් නාවි වරට අසාර්ථකකම පරාජය ඉවත්වෙන්ට අන කරන අපට විරුදුව කාටා තූනයමක් කරන්න බෑ කිසිම කෙනට කිසි මන්ත්‍රයක් කරන්න බෑ අපි යාක්ෂාව ඉන්නවන යක්ෂා ගොරවන යයි නමුත් சப்தே தமாய் திபேனே நமக்கு கிசிம தேவ சிறுவேனே எந்த ஒரு சேதம் வராது சிங்கங்கள் கட்சிக்கலாம் ஆனால் விழுங்க முடியாது இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாள் வந்த அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்படட்டும் இப்படி தேவைகள் சந்திக்கப்பட்டும் உண்மையான ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அப்பகே தேவதோசம் எங்கள் கைகளை உயர்த்திக்கொள்வோம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானுடைய அந்யோன்யம் தேவாசுதம் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக අපේ පියෝදවෙන් වහන්සේගේ ප්‍රේමය පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කරුණාව සුද්ධාත්ම වහන්සේගේ සහභාගීකම දේවාශිර්වාදය ඔබ සෑම දෙනා සමග අදත් සදාකල්ටත් ඔබ සමගම පැවතේවා සභාව සබ්දයෙන් ආමේන් God bless you